Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. நமது ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I would like to caption again the word of God as கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு. don't be stagnant. தேக்க நிலைமையில் இருக்காதீர்கள். Go to next level. அடுத்த கட்டம் செல்லுங்கள். Don't be stagnant. தேங்கி இருக்காதீர்கள். Go to next level. அடுத்த கட்டம் செல்லுங்கள். The Lord will take you to next level of blessings. ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் அழைத்து செல்வார். Amen. Amen. Hallelujah. Christian life is a progressive life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது முன்னேறி செல்கின்ற ஒரு வாழ்க்கை. Christian life is a journey of a person who travels to many countries. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கிறிஸ்தவன் ஒரு மனுஷன் பல தேசங்களுக்கு அப்படியே பயணப்பட்டு செல்வது. A man takes a journey, he wants to go to different parts of the world. ஒரு மனிதன் ஒரு பயணப்பட்டு போறான்னு சொன்னா பல தேசங்களுக்கு செல்ல விரும்புகிறார். We see nowadays many do the balloon journey. இன்றைக்கு பாருங்கள் பல உலகம் சுற்றி வருகிறார்கள். Yes, they go in balloons. இந்த பலூன்லயே போகிறார்கள். And they want to travel the whole world. உலகத்தை சுற்றி பார்க்க விரும்புகிறார்கள். And they go by motorboats. மோட்டார் போட்ல போகிறார்கள். Cycling. சைக்கிள்ல போகிறார்கள். Whatever it is. என்னவாக இருந்தாலும் they cannot be remaining in one place. ஒரு இடத்தில் அவர்கள் இருக்க முடியாது. They calculate the journey in such a way they have to cross the world maybe 40 days or 45 days, whatever their journey time is. அவர்கள் என்ன கணக்கிடுகிறார்கள்? நான் பயணப்பட்டு போகிறேன், இந்த உலகத்தை 40 நாள் 50 நாளுக்குள்ள நான் சுற்றி முடிக்க வேண்டும். God is good. கர்த்தர் நல்லவர். Hallelujah. Hallelujah. You have to take a journey that you have to go to next level. அடுத்த கட்டம் செல்லத்தக்கதாக உங்கள் பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். You cannot remain stagnant. ஒரு இடத்திலே நாம் தேங்கி இருக்க முடியாது. That's what the Lord taught the people of Israel. இஸ்ரவேல் புத்தருக்கு கர்த்தர் அதை தான் கற்றுக் கொடுத்தார். The Lord broke the bondage. கர்த்தர் கட்டுகளை உடைத்தார். What is breaking the bondage? என்ன அடிமைத்தனத்தை உடைத்தது? Salvation. ரட்சிப்பு. The Lord saved the people of Israel. இஸ்ரவேல் புத்தரை கர்த்தர் ரட்சித்தார். How? எப்படி? The blood was shed. ரத்தம் சிந்தப்பட்டது. The blood of the lamb was smeared on their houses. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் வீடுகளிலே பூசப்பட்டது. The Lord delivered them. கர்த்தர் அவர்களை விடுவித்தார். The Lord brought them out. கர்த்தர் வெளியே கொண்டு They வந்தார். had the salvation. ரட்சிப்பை பெற்றார்கள். The Lord delivered us through the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே கர்த்தர் நம்மை விடுவித்தார். It has been smeared in our hearts. உள்ளங்களிலே பூசப்பட்டது. The sins have been forgiven. பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. So what we have to do? என்ன We செய்கிறோம்? have to go to next journey. அடுத்த பயணத்துக்கு போக வேண்டும். Jesus came. இயேசு வந்தார். He lived a life that pleased God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நடத்தினார். He fulfilled God's plan for him. தேவனுடைய தன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை He நிறைவேற்றினார். died on the cross. சிலுவையிலே மரித்தார். He was buried. அடக்கம் பண்ணப்பட்டார். He never remained in the earth. இந்த உலகத்தில் இருக்கவில்லை. Oh, he got resurrected on the third day. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து விட்டார். Christian life is a resurrected life. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உயிர்த்தெழுதலின் Your வாழ்க்கை. life is not a death life. என்னுடைய வாழ்க்கை ஒரு செத்த வாழ்க்கை அல்ல. Oh, you cannot be a dead person. செத்த மனிதனாக இருக்க முடியாது. A believer of Christ is a resurrected person. விசுவாசி என்று சொல்லப்பட்டவன் உயிர்த்தெழுந்தவன். Hallelujah. சத்தம் hallelujah. நீங்க நான் செத்த பிணம் அல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது உயிர்த்தெழுந்திருக்கிற வல்லமை நிறைந்த ஜீவியம். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் என்றால் வல்லமை நிறைந்தவன். ஹல்லேலூயா. ஜெயம் எடுக்கிறவன். ஹல்லேலூயா. 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 A believer, a children of God, a child of God is a conqueror. விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்டவன் ஜெயிக்கிறவன். More than a conqueror. முற்றிலும் ஜெயிக்கிறவன். You have to conquer and go to next level. ஜெயிக்க வேண்டும், அடுத்த கட்டம் செல்ல வேண்டும். Oh, the life of the children of Israel. இஸ்ரவேல் புத்தருடைய வாழ்க்கையில் அப்படிதான். The Lord saved them. கர்த்தர் அவளை ரட்சித்தார். Broke the bondage from the hand of the Egyptians. எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவளை விடுவித்தார். Led them in the wilderness. வனாந்தரத்தில் நடத்தி வந்தார். Hindrances were there. தடைகள் இருந்தன. And they were crossed the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள். Jordan. யோர்தான். Oh, they were just going as the Lord led them. கர்த்தர் அவளை நடத்தினபடியே போனார்கள். Of course they had breaks in between. இடையிலே கொஞ்சம் இடைவெளிகள் இருந்தது. Because they had to wait at the feet of God. ஏனென்றால் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்க. Before they can go to next level. அடுத்த கட்டம் நாம் செல்லும் முன்பு they have to prepare themselves. தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். So they prepared themselves.
தங்களை and ஆயத்தப்படுத்தினார்கள். they went to next level. அடுத்த கட்டம் போனார்கள். Yes, before they can go to the swelling Jordan, அவர்கள் அங்கே பாய்ந்தோடுகிற யோர்தானை கடக்க they முன்பு have to cross the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை The Lord கடந்தார்கள். proved His magnanimous power. கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை நிரூபித்தார். Hence they could cross the river Jordan, which was overflowing. அவர்கள் அந்த பெருக்கெடுத்து ஓடினாலும் யோர்தானை இவளால கடக்க Lord முடியல. takes you to one level to next level. கர்த்தர் நம்மை ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டம் One experience to next experience. ஒரு அனுபவத்திலிருந்து அடுத்த அனுபவம். Learn in that experience. அந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ளுங்கள். Don't be in that same experience. அதே அனுபவத்தை வாழக்கூடாது. Go to next level. அடுத்த கட்டம் போங்க. The word of God for the people of God is தேவனுடைய மக்களை பொறுத்தவரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன? the word of God for this season. இந்த பருவத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை For என்ன? this dispensation. இந்த கால கட்டத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை. Don't be stagnant. ஒரு இடத்தில் தேங்கி இருக்காதீர்கள். Conquer. மேற்கொள்ளுங்கள். Subdue. அடக்குங்கள். Overcome. மேற்கொள்ளுங்கள். Spring up. துள்ளி எழுங்கள். Spring up. துள்ளி எழுங்கள். And go to next level. அடுத்த கட்டம் செல்லுங்கள். Recharge yourself. உங்களை ரீசார்ஜ் பண்ணுங்கள். The sword is given in your hand. கையிலே பட்டயம் கொடுக்கப்பட்டது. The power of God is in your hand. தேவனுடைய வல்லமை நம் கையிலே. The power of God is declared upon you. தேவனுடைய வல்லமை உங்கள் மீது இருக்கிறது. You are a challenger. நீங்கள் சவால் விடுகிறவர்கள். You are not born for defeat. தோல்விக்கு என்று பிறந்தவர்கள் அல்ல. You are born for success. வெற்றிக்காக பிறந்தேன். Hallelujah. Satam hallelujah. I want everybody who is here, your families. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பங்கள். Every businessman. வியாபாரம் செய்கிறவர்கள். Every evangelist. சுவிசேஷகர்கள். Everybody who works. வேலை செய்கிற ஒவ்வொருவரும். You are born for a challenge. சவாலுக்கென்றே நாம் பிறப்பிக்கப்பட்டோம். You are to challenge the things that are around you. நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு சவால். You have to go on marching forward. முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். You cannot be stagnant in one place. ஒரு இடத்திலே தேக்க நிலைமையில் இருக்க You முடியாது. cannot be stagnant in that place. ஒரு இடத்திலே தேங்கி இருக்க முடியாது. Amen. Satama hallelujah. Hallelujah. That's what the Lord the Moses speaks to the people of God. தேவனுடைய மக்களை பார்த்து மோசே அதைத்தான் சொல்கிறார். Deuteronomy 1:6 says, உபாகமம் 1:6 what does he say? என்ன சொல்கிறது? He had dwelt long enough in this mount. நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். Yes, it is enough you dwelt in this mount. இந்த மலை அருகே நீங்க தங்கி இருந்தது போதும். The same message comes to you. அதே செய்தி நம்மை நோக்கி வருகிறது. A mount can protect you from the eyes of the enemies. இந்த மலைகள் சத்துருவினுடைய தாக்குதலிலிருந்து ஒருவேளை நம்மை பாதுகாக்கலாம். It can give you rain in the correct season. சரியான பருவத்திலே மழை தரலாம். It can safeguard you from all terrors. எல்லா விதமான பயங்கரத்துக்கு பாதுகாக்கலாம். But that is not your life. ஆனா அது நம்முடைய வாழ்க்கை அல்ல. Your life is a blessing that is kept in front of you. ஆனால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதமே. What is the blessing the Lord gives you? கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? He wants to give you 1,000 times more blessings. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. A New American translation says like this. New American Translation இப்படியாக சொல்கிறது. The Lord God of your fathers increase you 1,000-fold more than you and bless you. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கல உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். The King James version says, King James version சொல்கிறது, the Lord make you 1,000 times so many more as you are. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகபடி செய்வார். And New American Standard version says, New American Standard version சொல்கிறது, increase you 1,000-fold more than and bless you. நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை பெருகச் செய்வார். Another translation says like this, இன்னொரு மொழிபெயர்ப்பு, 1,000 times more numerous. 1000 மடங்கு எண்ணிக்கையில் அதிகமாக்குவார். Amen. Hallelujah. That is God's plan for you. தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கும் திட்டம் அதுதான். That is God's plan for you. உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கும் திட்டம் அதுதான். If you are not able to increase, பெருகாவிட்டால், if your blessings are not increasing, ஆசீர்வாதங்கள் பெருகாவிட்டால், there is a suicide in front of you. நமக்கு முன்பாக ஒரு தற்கொலை தான் இருக்கிறது. If you don't increase and take care of the blessings which God has given to you, நாம் பெருகி தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்காவிட்டால், the enemies will conquer you. சத்துரு நம்மை மேற்கொள்வான். Either you conquer them or they will conquer you. ஒன்று நாம் அவர்களை மேற்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் நம்மை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. This is the grace period given to the people of God in India and across the whole world. இந்தியாவிலும் உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்ற கிருபையின் நாட்கள் இவைகள். The message for the people of God is, தேவனுடைய மக்களுக்கு கர்த்தருடைய செய்தி, enlarge, விரிவடையுங்கள், multiply, பெருகுங்கள், possess, சுதந்தரியுங்கள், oh possess, சுதந்தரியுங்கள், occupy,
போய் சேருங்கள். Win the battle. யுத்தத்தில் வெற்றி பெறுங்கள். Amen. ஆமென். Hallelujah. If you don't do that, செய்யாவிட்டால் it'll reverse things will happen. என்ன அப்படியே தலைகீழாக மாறிவிடும். You will be chased out of your own house. சொந்த வீட்டை விட்டு நீங்கள் துரத்தப்படுவீர்கள். Write down what I'm saying. சொல்றதை எழுதி வச்சுங்க. You will be chased from your own house. சொந்த வீட்டை விட்டு துரத்தப்படலாம். You can think I miss my own property. ஒரு நீங்க சொல்ல சொந்த சொத்து இருக்கு. Time will come. நேரம் வரும். You'll be thrown off from your property. சொந்த சொத்துல தூக்கி எறியலாம். Somebody will occupy that. மற்றவங்க வந்து உள்ள குடியேறலாம். If you're not able to go forward in the name of Lord Jesus Christ, இயேசுவின் நாமத்தில் நீங்கள் முன்னேறி செல்லாவிட்டால், and occupy the 1,000 times and more blessings which God has kept to you, தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரிக்காவிட்டால், a reverse process will happen. என்ன தலைகீழாக காரியங்கள் மாறும். Amen. Hallelujah. சத்தமா hallelujah. தூங்கிடாதீங்க. தூங்குனீங்கன்னா அவ்வளவு காலி. ஓகே, யாரும் தூங்காதீங்க. ஓகே, I'm teaching you what is future. What is this a prophetical message you have to understand. இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் இவைகள். It's a word for you. கர்த்தருடைய வார்த்தை. For young and old. பெரியவருக்கும் சிறியவருக்கும். You have to be very careful. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. You go and possess the horns of the enemy. நீங்கள் தெல்லுங்கள், சத்துருவை சுதந்தரியுங்கள். Or that enemy will kill you. இல்லை என்றால் அந்த சத்து நம்மை கொண்டு விடுவான். The Satan will kill you. பிசாசு கொல்லுவான். The demon will kill you. பிசாசு கொல்லுவான். Demon will attack you. அசுத்தாவி நம்மை தாக்கும். Millions of demons have arose. கோடிக்கணக்கான பிசாசுகள் இருக்கிறது. Attack is upon the people of God. தாக்குதல் கர்த்தருடைய பிள்ளைகள் மீதுதான். Attack is upon the families. குடும்பங்கள் மீதுதான். Attack is upon the Christian business people. அது கிறிஸ்தவ வியாபாரிகள் மீது அந்த தாக்குதல். Attack is upon the people of God who work in work spots. வேலை ஸ்தலங்களிலே வேலை செய்கிறவர்கள் மீதுதான் அந்த தாக்குதல். Yes, you will have to face tough task masters. அந்த கடினமான வேலையாட்களை அந்த எஜமான்களை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். Unless you conquer in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெயிக்காவிட்டால், you will be thrown even in your work spot. வேலை ஸ்தலத்திலே கூட தூக்கி எறியப்படலாம். Young people, unless you are vigilant, நீங்கள் விழிப்பாக இராவிட்டால், and conquer the enemy in the name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சத்துருவை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால், will become slaves of the enemies. சத்துருவுக்கு அடிமைகளாக மாறுவோம். Oh, it will put what can I say, a thread around you and pull you down. உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வரும், உங்களை கீழே தள்ளும். Be very careful. எச்சரிக்கையாக. The Lord opens his ways of blessings. கர்த்தர் ஆசீர்வாதத்தின் வழிகளை திறக்கிறார். He says, I want to bless you 1,000 times more than what you are right now. என்ன சொல்கிறார்? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். The same message the Lord spoke on the fasting day. உபவாச நாளிலே கர்த்தர் இதே செய்தியை பேசினார். He says the soul transformation. அங்க என்ன? ஆத்துமாவிலே ஒரு மாற்றம். Please attend every meeting so that you can understand the continuation of the God's word. ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வாருங்கள், அப்பொழுதுதான் வார்த்தை தொடர்ந்து வந்து உங்களுக்கு புரியும். I've been taking a word and preaching the same word so that you can understand more and conquer the blessings. ஒரே வசனத்தை எடுத்து பல கோணத்தில் பேசுகிறேன், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டும். I can take a word, every new word, every Tuesday. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை புதிய வார்த்தை எடுக்க முடியும். That won't be very satisfied for you. அது உங்களுக்கு திருப்தியா இருக்காது. One word you have to capture it. ஒரு வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Sattama hallelujah. Go back and check what promises the Lord gave in 2016. 2017 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னவென்று பாருங்கள். 12 golden promises. 12 வாக்குத்தத்தங்கள். Have they been fulfilled in your life? உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறிற்றா? Why it is not fulfilled? ஏன் நிறைவேறவில்லை? Ponder your heart, mind and soul. உள்ளத்திலே அதை சோதித்து பாருங்கள். Don't give way for defeat. தோல்விக்கு இடமில்லை. If you give way for defeat, தோல்விக்கு இடம் கொடுத்தால், you will be going on defeated. தோல்விதான். If you bow down before an enemy, சத்துருக்கு முன்பாக அடிபணிவோம். if you bow down before Satan, பிசாசுக்கு முன்பாக அடிபணிவோம். if you bow down before discouragement, சோர்வுக்கு முன்பாக அடிபணிவோம். if you bow down before disappointment, ஏமாற்றங்களுக்கு முன்பாக if you அடிபணிவோம். bow down before your failures, தோல்விக்கு முன்பாக அடிபணிவோம். oh, you could go on knocking your head down, you cannot rise up. மேலே வர முடியாதபடிக்கு மடங்கடிக்கப்படுவோம். Wriggle yourself. வெளியே வாருங்கள். Free yourself. விடுவித்துக் கொள்ளுங்கள். Free yourself. விடுவித்துக் கொள்ளுங்கள். In the name of Jesus Christ. இயேசுவின் The Lord has kept open door of blessings for you. கர்த்தர் ஆசீர்வாதத்தை You have to conquer. You have to go forward. You have to demolish the fort of Satan. பிசாசின் கோட்டைகளை தகர்த்து. Otherwise you will be knocked down. இல்லை என்றால் நம்ம இடித்து A தள்ளுவோம். believer will be knocked down. விசுவாசி இடித்து தள்ளுவார். Unless you go and possess the gates of the enemy. சத்துருவின் வாசலை நீங்கள் சுதந்தரிக்காவிட்டால். That's a promise the Lord gave you for this year. இந்த வருஷத்தை கர்த்தர் கொடுத்த வாக்கு. In blessing I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க In multiplying I will multiply you. You have a blessing. The Lord will bless you more 1,000 times. கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். You have a multiplication. பெருக்க The Lord will multiply you more 1,000 times. பெருக்க செய்வார். How it will happen? எப்படி? Unless you possess the gates of the enemy. சத்துருவின் வாசலை சுதந்தரிக்க. You have to
possess the gates of the enemy? கர்த்தருடைய வாசலை How சுதந்தரியுங்கள். will you possess? எப்படி? In the name of Lord Jesus Christ. இயேசுவின் In நாமத்தில் your faith life, விசுவாசம் in your obedient life, கீழ்ப்படிதல். when you look to the Lord, தேவனை நோக்கி carry on the work of God. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது Family prayer, குடும்ப ஜெபம். individual prayer, தனி ஜெபம். self consecration. சுய அர்ப்பணம். Go on forward. முன்னேறுங்கள். Don't give way for the devil. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். Families, குடும்பங்களே. individuals, தனிநபர்களே. don't give way for devil. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். Don't be fighting silly fightings between you and your own house. உங்களுக்கு உங்க சொந்த வீட்டுக்குள்ள சண்டை வேண்டாம். The Satan's policy is divide and rule. பிசாசுடைய கொள்கையை பிரித்தாழ்வது. Don't give way for the devil. பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள். Husband and wife, be of one mind. மனைவிமார்களே, Husband and wife, கணவன் மனைவிமார்களே, ஒரே சிந்தனையோடு கூட இருங்க. சண்டை போடுகிற காலம் அல்ல. பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஒரு மனப்பாடு இருக்க வேண்டும். சண்டை போடுகிற நாட்களில் ஜீவிக்கவில்லை. சத்ரு யோசிக்கிற யோசனை உங்கள் குடும்பங்கள் சிதறண்டு போக வேண்டும் என்று சத்ரு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய நோக்கம் எல்லாம் சபை பிரிந்து போகணும், ஊழியங்கள் பிரிந்து போகணும், குடும்பங்கள் பிரிந்து போக வேண்டும். இடம் கொடுக்காதீங்க. இடம் கொடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் சத்ரு புகுந்து விளையாடி குடும்பத்தை நாசம் பண்ணி விடுவான். அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் உங்களை அப்படியாக குறுக செய்து விடுவான். உங்க பிள்ளைகள் எதிர்காலம் தடைப்பட்டு போய்விடும். ஜாகிரதையா இருங்க குடும்பங்களே, ஜாகிரதையா இருங்க. கணவன் மனைவி ஒரே சிந்தனையோடு கூட ஒரே நோக்கத்தோடு கூட இருங்க. இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை மாத்திரம் முன்வைத்து உங்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற சிறு சிறு பிரச்சனைகள் தூக்கி போடுங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் all these petty differences, இந்த சின்ன சின்ன பிரச்சனை தூக்கி எறியுங்க. throw away all these things. தூக்கி எறியுங்க. The only main goal is let me go to next level of blessing. ஒரே ஒரு குறிக்கோள், ஆசீர்வாதத்தின் அடுத்த கட்டம் நான் சென்றே ஆக Let வேண்டும். me gain 1000 promises, 1000 வாக்குத்தத்தங்கள், 1000 times blessings. 1000 மடங்கு ஆசீர்வாதம். Oh, let me possess the gates of the enemy. சத்துரு வாசல்ல சுதந்தரிக்க, Let me regain what I have lost. இழந்ததை திரும்ப பெறட்டும். Christian community have lost the blessings. கிறிஸ்தவ சமுதாயம் ஆசீர்வாதத்தை இழந்ததே. Christian families have lost the blessings. கிறிஸ்தவ சமுதாயம் ஆசீர்வாதத்தை இழந்ததே. So many centuries they have lost the blessing. பல நூற்றாண்டுகளாக இருந்தார்கள். The Lord kept the people, the missionaries came and spread the word of God. மிஷனரிகள் வந்தார்கள், இந்த நாட்டிலே சுவிசேஷத்தை சொன்னார்கள். So many churches were built. பல திருச்சபைகள் கட்டப்பட்டது. So many people got saved. பல ரட்சிக்கப்பட்டார்கள். What has happened now? இப்போ What has happened now? என்னாயிற்று? Everything is going back to the stage one. திரும்பவுமாக எல்லாமே பழைய காரியத்துக்கு There's போயிடுச்சு. no developments. வளர்ச்சி இல்லை. There's no improvements. வளர்ச்சி இல்லை. Oh, I said, look at the Purushawakam. கொஞ்சம் கொஞ்சம் பாருங்களேன். Same church, 175 years old church. அதே சபை தான் 150 வருஷமா இருக்கு. 20 years old church. 100 வருஷம். Look at the way, the progress. If you put a graph and see how much progress a Christian church should have, oh, the whole Purushawakam, Vepari, Vesarpadi, all the Perambur, PB Road, all things should have been dominated by the children of God. என்ன கிறிஸ்தவ வளர்ச்சி கொஞ்சம் கிராஃப்ல நீங்க போட்டு பார்த்திருப்பீங்கன்னா இந்நேரத்திற்கு வருஷவாக்கம், வெப்பேரி, சூளை, பெரம்பூர் எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்திருக்க வேண்டுமே. Who is dominating? இப்போது யார் ஆளுவது? Somebody is coming from North India. யாரோ ஒருத்த வட இந்தியால. Oh, he is coming and dominating. அவன் வந்து ஆள்றானே. He is coming and dominating. அவன் ஆள்றானே. What has happened to the blessings of Christian community? கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன ஆயிற்று? Believer, விசுவாசி, why are you sleeping? ஏன் தூங்குற? Believer, விசுவாசி, church goer, சபைக்கு why are you sleeping today? தூங்குற? God has kept you blessings for you. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை He வச்சிருக்கார். has given you demolishing power. எல்லா வல்லமை கொடுத்திருக்கார். Luke 10:19. லூக்கா 10 Powers over darkness. அந்தகார சக்தி, Powers over every demonic attack. பிசாசின் மீது The power of God is there in you today. வல்லமை உனக்குள்ள இருக்கு. Christian community, why are you sleeping? ஏன் தூங்குகிறாய்? Why are you sleeping? ஏன் தூங்குகிறாய்? Oh, indifferences between you people. உங்களுக்குள்ளாகவே கருத்து வேறுபாடு. Forget about all these things. தூக்கி எறியுங்கள். Have a goal before you. ஒரு வாசலுக்கு ஒரு குறிக்கோளை The வையுங்கள். goal to reach 1000 times more blessings. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவேன். Hallelujah. I'm not telling the word of God is telling you. நான் சொல்லவில்லை, வார்த்தை சொல்கிறது. How long you'll be staying in this mountain? எத்தனை நாளைக்கு இந்த மலை அருகே தங்கி You have dwelt long enough in this mountain. இந்த மலை அருகே ரொம்ப நாள் தங்கி விட்டீர்கள். Oh, your blessings, you are staying the same blessings for a long time. நீண்ட நாட்களாக ஒரே ஆசீர்வாதத்தில் இருந்து விட்டாய். Oh, same salary, அதே சம்பளம், same profit, அதே லாபம், same souls, அதே ஆத்தும, same thing. அதே How long? எவ்வளவு நாளைக்கு? How long you'll be stagnant? எத்தனை நாளைக்கு ஒரே இடத்தில்? People of God,
தேவனுடைய believers of Christ, விசுவாசிகளே, how long will be stagnant? எவ்வளவு நாள் அங்கே Look to இருப்போம்? God. தேவனை நோக்கி Pray in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் Break the bondage. கட்டுகளை உடையுங்கள். Go to the next level. முன்னேறுங்கள். Oh, fight like Jacob. யாக்கோபை போல போராடு. Unless you bless me, Lord. என்னை ஆசீர்வதித்தால் You have to bless me. என்னை It is my right. என்னுடைய உரிமை. I've been washed by the blood of the Lamb of ரத்தத்தால் God. கழுவப்பட்டு. I've been washed by your blood, Lord. ரத்தத்தால் I've been கழுவப்பட்டு. purchased by you, Lord. உம்மால் வாங்கப்பட்டு. Oh, I belong to you. நான் உமக்கு சொந்தம். You have to bless me. என்னை You have to bless my business. என்னை வியாபாரத்தை You have to bless my family. குடும்பத்தை You have to bless my job. வேலை I have to go to next level. அடுத்த கட்ட I have to possess the gates of the enemy. சத்துரு வாசல் சோதிக்க. The blessings are before you. உங்களுக்கு முன்பாக In the வைக்கப்பட்டிருக்கிறது. name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Break down the fort. அது முறியடித்து வாருங்கள். உங்கள் முன்பாக காணப்படும் சத்துரு கோட்டை முறியடித்து போடுங்க. ஹல்லேலூயா. முறியடிங்க. இல்லைன்னா அவன் உங்களை முறியடிச்சிடுவான். நீங்க அவனை முறியடிக்கலன்னா அவன் உங்களுடைய குடும்பத்தை நொறுக்கி விடுவான். கேர்ஃபுல்லா இருங்க. கேர்ஃபுல்லா இருங்க. The whole country is going to darkness. தேசம் இருளை நோக்கி செல்கிறது. The same thing that is happening in Isaiah 62 is happening. ஏசாயா 62 நடந்த காரியம் இப்ப நடக்கிறது. The land is in darkness. தேசம் இருளில் The இருக்கிறது. people are living in gross darkness. மக்கள் காரில் இருக்கிறார்கள். If you are not able to overcome, நீங்கள் the ஜெயிக்காவிட்டால் darkness around you will overcome you. சுற்றி இருக்கிற இருள் உங்களை மேற்கொள்ளும். Gross darkness will enter you. கார் இருள் உங்களுக்குள் நுழையும். Enter your families. குடும்பத்தில் நுழையும். Come on, wriggle yourself. வெளியே வாருங்கள். You are a supernatural people in the power of God. தேவனுடைய வல்லமையால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மக்கள் நாம். Enough you have dwelt long enough in this mountain. இந்த மலை அருகே நீங்கள் தங்கி இருந்தது போதும். What you have to do is என்ன செய்ய வேண்டும்? come on, turn around you. சுற்றி பாருங்கள். Take your journey. உன் பயணத்தை எடுங்கள். That's what Moses says. மோசே அதான் சொல்கிறார். Deuteronomy 1:7 says, ஒன்று ஏழு பாருங்க. turn you and take your journey. நீங்கள் திரும்பி பிரயாணப்படுங்கள். What is a journey? என்ன பயணம்? A journey is something which go to next level. இந்த பிரயாணம் என்று சொல்லும்போது அடுத்த கட்டம் From சொல்லுங்க. here to next level. ஒரு கட்டத்துல அடுத்த கட்டம். What is a journey? என்ன You பிரயாணம்? need a preparation. ஒரு ஆயத்தம். You need a packing. பேக் பண்ணனும். Oh, you need something to take on your journey. பயணத்தை கொண்டு எடுத்து செல்லணும். Preparation. ஆயத்தம். Prayer. ஜெபம். Fastings. உபவாசம். Oh, oneness in family. குடும்பத்தில் ஒரு மனம். Husband and wife. கணவன் மனைவி. Don't lose your oneness. ஒரு மனதை இழக்காதீர்கள். Children, பிள்ளைகளே, be one in the presence of God. தேவ சமூகத்தில் ஒன்று சேருங்கள். Shout with your parents and pray. பெற்றோரோடு சேர்ந்து Your ஜெபிங்க. family is suffering. உங்க குடும்ப கஷ்டமா. Why? ஏன்? Children are not praying properly. பிள்ளைகள் சரியா ஜெபம் பண்ணல. Not praying properly. சரியா ஜெபம் பண்ணல. God will hear the prayers of children. சிறு பிள்ளைகள் ஜெபத்தை கத்த கேட்கிறார். Come on, gather your children. பிள்ளைகள் ஒன்று சேருங்கள். Pray. ஜெபியுங்கள். Oh, let there be family prayers. குடும்ப ஜெபம் வரட்டும். Family prayers will break the bondages. குடும்ப ஜெபங்கள் கட்டுகளை உடைக்கும். You will take your next journey. அடுத்த பிரயாணம் செல்வாய். Turn you and take your journey நீங்கள் திரும்பி பிரயாணப்படுங்கள். and go to the mount of the Amorites. எமோரின் மலைநாட்டுக்கு Who are செல்லுங்கள். these Amorites? யார் இந்த எமோரியர்? Who was these Amorites? யார் இந்த எமோரியர்? And the Bible says, the dictionary says, the Wikipedia says, the Amorites are the people of darkness who practice black magic. இந்த எமோரியர் என்று சொல்லப்பட்டவர்கள் இருளிலே வாழ்கிற மக்கள் இந்த மந்திரவாதங்களை அதிகமாக செய்கிறவர்கள். Masters of wizards. பில்லிச்சூனியங்களை வைக்கிறவர்கள். Yes, these are the people who are dominating your places. நம்முடைய இடங்களை ஆட்கொள்கிறவர்கள். And Moses says, மோசே சொல்கிறார். oh, go into all the places, go to the mount of the Amorites, and on all the places nigh there unto, in the plain, in the hills, and the vale, and in the south, and by the seaside, to the land of Canaanites, and unto Lebanon, unto the great river, the river Euphrates. நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலைநாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமனான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்திற்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? போங்க. என்ன சொல்றாரு? போங்க. உங்கள் சுற்றிலும் ஆசீர்வாதங்களை சத்துரு பிடித்துக் கொண்டிருக்கிறான். The land is occupied by Amorites. தேசம் எமோரியர்களால் ஆட்கொள்ளப்பட்டது. Canaanites. கானானியர். Go to seashore. அது கடற்கரை ஓரத்தில். Go here. அங்க. Go to north. வடக்கு. Go to south. தெற்கு. Go to west. Go to east. கிழக்கு. The blessings for you, for a believer of Christ, is on all directions. விசுவாசியை பொறுத்தவரைக்கும் ஆசீர்வாதம் எல்லா திசைகளிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. Amen. Hallelujah. You have to conquer it. நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். You have to conquer it. மேற்கொள்ள வேண்டும். You have to conquer it. மேற்கொள்ள வேண்டும். How can you conquer it? எப்படி? Through your faith life. விசுவாச வாழ்க்கை. Family fasting. குடும்ப உபவாசம். Family prayer. குடும்ப ஜெபம். Oh, you have a procedure in front of you. முன்பாக உபத்திரம் இருக்கலாம். You have a goal in front of you. நமக்கு முன்பாக ஒரு You லட்சியம். have to reach this goal. அந்த லக்கை Every family should have a goal. ஒவ்வொரு குடும்பமும்
You have a goal before you. முன்பாக ஒரு லக்கு இருக்கு. Every individual have a goal before you. ஒரு தனி நபருக்கு You keep the goal before you. அந்த லக்கை முன்னால Let வையுங்கள். the goal be not be a small one. சின்ன சிறியதாக அல்ல. Your goal be a bigger one. உங்களுடைய லக்கு பெருசா இருக்கட்டும். Impossibilities. முடியாத லக்கு. Impossibilities. முடியாதவைகள். Amen. Let your goal be something not possibilities. என்ன முடியும் என்பது அல்ல. Possibilities you can conquer it very easily. என்ன முடியற காரியத்தை சுலபமா Keep the ஜெயிக்கலாம். goal of impossibilities. முடியாதது முன்னால வை. What is impossibilities? என்ன முடியாது? What is impossibilities? என்ன முடியாது? Oh, I want to conquer my street. சரி முடியாத காரியம் தெருவை நான் எப்படியாவது ஆண்டவருக்காக மேற்கொள்ள I வேண்டும். want to conquer my locality. என் பகுதி ஆண்டவருக்கு ஆதாயம் பண்ண வேண்டும். For instance, in your locality full of darkness, ஒருவேளை நம்முடைய பகுதி இருளால் மூழ்கி full இருக்கலாம். of so many unwanted things. தேவையில்லாத நிரம்பி இருக்கலாம். Place it before the Lord. கர்த்தருக்கு வையுங்கள். I want to conquer it. இதை நான் ஜெயிக்க Oh, வேண்டும். hallelujah. Is anything too hard for the Lord? தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? If you don't conquer your locality, உங்கள் பகுதியை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் there is darkness in your locality. பகுதியில் ஒரு இருள், Gross darkness, காரிருள், evil, தீமை, wickedness, பொல்லாங்கு, powers of darkness. அந்தகார சக்திகள். If you're not able to pray and conquer, நீங்கள் ஜெபித்து அதை மேற்கொள்ளாவிட்டால் that darkness will enter your family. அந்த இருள் வீட்டுக்குள்ள வந்துரும். Note down what I am saying. சொல்றதை குறித்து கொள்ளுங்கள். Note down what I am saying. சொல்றதை குறித்து The கொள்ளுங்கள். prophetical message. தீர்க்கதரிசன The வார்த்தை. Lord wants to warn the people of கர்த்தர் God. மக்களை The எச்சரிக்கிறார். Lord wants the people, his children. பிள்ளைகளை எச்சரிக்கிறார். Things will not be the same. Things will not be the same. காரியங்கள் ஒரே விதமாக Things இருக்காது. will change in a fraction of a second. நொடியிலே மாறும். Be very careful. எச்சரிக்கையாயிருங்கள். People of God, மக்களே, children of God, தேவனுடைய பிள்ளைகளே, church of God, சபையே, believers of Christ. விசுவாசியே, Oh, be very careful. எச்சரிக்கையாயிருங்கள். Be very careful. எச்சரிக்கையாயிருங்கள். You are living in an area where it's something drastic is going to happen. நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு பெரிய காரியம் நடக்க போகிறது. Be very careful. எச்சரிக்கையாயிருங்கள். You possess the gates of the enemy. சத்துருவின் வாசலை சுதந்தரிங்கள். Pray, Lord, give me my area, Lord. ஆண்டவரே என் பகுதி எனக்கு வேண்டும். Give me my locality, Lord. என் பகுதி எனக்கு வேண்டும். Oh, let us go back to the earlier anointing. ஆதி அபிஷேகத்துக்கு செல்லுவோம். The first love. ஆதி அன்பு. The missionaries came with first love. மிஷனரிங்க வந்தாங்க பாருங்க, என்ன அன்பு. Oh, let me conquer India. இந்தியாவை ஜெயிக்க Let me வேண்டும். conquer Chennai. சென்னையை நாம் Thomas ஜெயிக்க came all the way to Chennai. தோமா சென்னை வரைக்கும் வந்தாரு. He shed his blood. ரத்தத்தை சிந்தினாரு. Let not his blood be a waste. அவருடைய ரத்தம் வீணாக வேண்டாம். You and I are responsible for his blood. அவருடைய ரத்தத்துக்கு நாம் பொறுப்பு. Yes, you and I are responsible. பொறுப்பு. He shed his blood that we may be delivered. நாம் விடுவிக்கப்படத்தானே அவர் இங்கே ரத்தம் God sent his son here. தேவன் தம்முடைய சீஷரை அனுப்பினார். The disciple came here. சீஷர் இங்கே வந்தார். A child of God. தேவனுடைய பிள்ளை. Why he shed his blood? ஏன் ரத்தம் சிந்தினார்? That through his blood the entire community will be saved. ரத்தம் சிந்துவதன் மூலமாக இந்தியா தேசம் A ரட்சிக்கப்படும். sacrifice has been given. அந்த பலி செலுத்தப்பட்டு The விட்டது. supreme sacrifice Jesus has given already. உன்னதமான பலியாக இயேசு செலுத்தப்பட்டு விட்டார். His disciples also did it. அவர் சீஷர்கள் பண்ணாங்க. Now what is there for you? நமக்கு என்ன இப்போ? Go to next level. அடுத்த கட்ட சொல்லணும். Hallelujah. Sathama hallelujah. The Amorites are there. எமோரியர் இருக்கிறார்கள். Oh, the Canaanites are there. கானானியர் இருக்கிறார்கள். Oh, these Canaanites. யார் இந்த கானானியர்? They are full of charms. Full of charms, charming. மந்திரம் மதுகிறவர்கள். Yes, demonism. பிசாசுடைய அசுத்தாவிகளை வைத்து செயல்படுகிறவர்கள். Exorcism. குட்டி பிசாசுகள். Pagan superstitions. அங்கே மூடத்தனங்கள். All things are happening around you. நம்ம சுற்றி எல்லாம் நடக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? வாய் திறந்து பேசுங்க. ஆமாவா இல்லையா? உங்கள் சிற்றிலும் உங்கள் ஆசீர்வாதங்களை எமோரியரும் கானானியரும் ஆக்குபை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் அவங்க இன்னுமாய் உங்களை ஆக்குபை பண்ணிப்பாங்க. நம்ம விரட்டிடுவாங்க. போங்க, எங்கன்னா போங்க, விரட்டுங்க, போங்க. They will chase you away. This is a time the Lord wants the people of God. தேவனுடைய மக்களை கர்த்தர் எச்சரிக்கின்ற The நேரம். promise of God is there for you. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கு. What is God's promise? என்ன வாக்குத்தத்தம்? I'll bless you 1,000 times more. 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. Satama, hallelujah. Hallelujah. I'll bless you 1,000 times more. 1000 மடங்கு Who ஆசீர்வதிப்பேன். are these Canaanites? யார் இந்த கானானியர்? Oh, turn your Bibles to Numbers 33:55. என்னாகமம் 33:55க்கு திருப்புங்கள். Numbers 33:55. 33:55. What do we read here? Let us வாசிக்கிறோம். வாசிங்க pastor. நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களை நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். என்னது? என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஹalleluya. சத்தம் ஹalleluya.
காலம் வரும் சாதாரணமா இருக்கிறவங்க அப்படியே மாறுவாங்க. I'm not saying the word of God says. மீண்டும் வாசிங்க பாஸ்டர். வாசிக்கிறீங்க அப்படிங்கள். நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களில் நீங்கள் மீதியாக வைக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விலாக்களிலே கூர்களுமாயிருந்து நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே உங்களை உபத்திரப்படுத்துவார்கள். வேதம் சொல்லுகிறது. ஜோஷுவா 23:12-13 now. யோசுவா 23 அதிகாரம் 13 பாருங்க. 23:13 வாசிக்கிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்த மாட்டார் என்றும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போகும் மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விலாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். நிச்சயமாய். சத்தமா யாருங்க? உங்கள் சுற்றிலும் நம்மை சுற்றிலும் காணப்படுகிற அவிசுவாசிகளின் கூட்டம் என்ன மாறுவாங்க? முள்ளுகளாய் மாறுவாங்க. என்ன சொல்ற? சவுக்குகளாக மாறுவார்கள். சவுக்கு அடி சவுக்குகளா மாறுவாங்க. கண்ணிகளாக மாறுவாங்க. வலையாகவும் இதெல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் நடந்தது. அந்த காலத்திலே மோசே மூலமாக யோசுவா மூலமாக கர்த்தர் ஜனங்களை எச்சரித்தார். அந்த இஸ்ரவேல் ஜனம் கேட்கல. சில பேர் கேட்கல. கர்த்தர் அவர்களை நியாயம் விசாரித்தார். தேவ ஜனமே, விசுவாசின் கூட்டமே, மனவாட்டியே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக வார்த்தை வைக்கிறார். உங்களை சுற்றிலும் காணப்படும் எமோரியர், கானானியர் நம்முடைய கண்களுக்கு முள்ளாய் மாறுவாங்க. They'll become thorns for you. உங்களுக்கு முள்ளாக மாறுவார்கள். Oh, they'll be able to trouble you. உங்களுக்கு சவுக்கா இருப்பாங்க. Be very careful. எச்சரிக்கையா இருங்க. Be very careful. எச்சரிக்கையா இருங்க. How can I overcome? எப்படி அவளை நான் ஜெயிப்பது? The Lord has given 2 knees. கர்த்தர் 2 முழங்கால்களை கொடுத்திருக்கிறார். கொடுக்கலையா? ஆமாவா இல்லையா? முழங்கால் இல்லாதவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் முழங்கால் இருக்கா இல்லையா? இருக்கிறவங்க எல்லாம் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கா இல்லையா? செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு கோட்டை முறிக்க உங்களுக்கு அதிகாரத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. The prayer which you make, நீங்கள் செய்கிற ஜெபம் will drive out demons from there. அவங்கிட்ட இருக்கிற பிசாசு ஓடணும். Paganism from there. பிசாசு ஓடணும். Exorcism from there. மந்திரவாதம் ஓடணும். Powers of darkness from there. அந்தகார சக்திகள் ஓடணும். Oh, charming from there. எல்லா விதமான மந்திர சக்திகள். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 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 சத்தமா. Hallelujah. God will give you the victory. தேவன் வெற்றியை தருவார். His promises that God wants to give you expansion. என்ன அவருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். உங்க வீட்டு பக்கத்துல எம்டி லேண்ட் இருக்கா, வீடு இருக்கா, ஜாப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு. ஹல்லேலூயா. நீங்க ஆக்கிரமிக்கணும். கிறிஸ்தவ ஜனங்கள் இந்தியாவை வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏரியா வாங்க வேண்டும். நீங்க வாங்கலன்னா அந்த ஏரியா உங்களை வாங்கிடும். That they will become thorns for you. அவங்களுக்கு முள்ளுகளாக மாறுவார்கள். Whips for you. உங்களுக்கு சவுக்குகளாக மாறுவார்கள். They become the pricks for you. உங்களுக்கு முள்ளாக மாறுவார்கள். Be very careful. எச்சரிக்கையா இருங்க. God wants to do great things for you. தேவன் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்ய He wants to expand your blessings. ஆசீர்வாதத்தை விரிவாக்க செய்ய விரும்புகிறார். He is a God who shows mercy in the thousands of them that look unto him. அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு 1000 மடங்கு கிருபை தருகிறவர். That's what Deuteronomy 5:10 says. உபாகமம் 5:10 பாருங்கள். And showing mercy unto thousands of them that love me and keep my commandments. என் கற்பனை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 மடங்கு இரக்கத்தை கிருபையும் காட்டுவேன். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. When you cry out to him, the Lord is able to show his grace upon you. நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது தம்முடைய கிருபையை காட்ட வல்ல தேவன் இவர். Yes, he shows mercy unto thousands of them that love me and keep my commandments. கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு 1000 மடங்கு அவர் கிருபையை காட்டுவார். Yes, you have to go and take a journey.
முன்னேறி செல்லுவோம். You have to go to next level. அடுத்த கட்ட செல்லுவோம். Possess a neighborhood. பக்கத்து எல்லாவற்றையும் சுதந்தரிப்போம். East, west, north and south. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சுதந்தரிப்போம். Everybody pray. எல்லோரும் ஜெபிங்க. I want to build churches. சபை கட்டணும். I want to build temples for God. தேவனுக்கு ஆலயங்களை கட்டணும். I want to go to next level. அடுத்த கட்ட செல்லணும். My family should be blessed. என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட We will look unto you, Lord. அதோ கர்த்தாவே Where is the team, Lord? My family is a team. என் குடும்பம் ஒரு டீம். What is a team? என்ன குழு? Oh, a one mind. ஒரே மனம். A football team has only one mind to put the goal on the other side. ஃபுட்பால் டீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான். Yes. கோல் அடிக்கணும் உள்ள. Your family is a team. நம்முடைய குடும்பம் ஒரு டீம். A team work should be there. அங்க ஒரு டீம் ஒர்க். I will go and possess. நான் போய் சுதந்தரிப்பேன். I will win the battle. யுத்தத்தில் வெற்றி I will win. I will possess east, west, north and south. கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு சுதந்தரிப்பேன். What I have is not sufficient. இப்போது இருக்குது போதாது. Oh, I will grab in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தில் சுதந்தரிப்பேன். I will build the temples for God. தேவனுக்காக ஆலயங்களை I will கட்டுவேன். publish evangelism. சுவிசேஷத்தை அறிவிப்பேன். Oh, I will take my step and go forward. நான் முன்னேறி செல்லுவேன். I'll preach the word of God. வார்த்தை பிரசங்கிப்பேன். I'll possess what we have lost. இழந்ததை திரும்ப We have பெறுவேன். lost. இழந்தோம். People of God have lost. தேவ மக்கள் You இழந்தார்கள். have lost the grip. பிடியை விட்டாய். Oh, people of God have lost the grip over years. பல வருடங்கள் விட்டு விட்டார்கள். Oh, people of God. தேவனுடைய மக்களே, Let it not be too late. காலம் தாமதித்து Let it not be too late. வேண்டாம். Arise and shine. எழும்பி பிரகாசி. Arise and shine. எழும்பி பிரகாசி. God has kept 1,000 times more blessings for you. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை கத்த வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. தூங்குகிற நேரம் அல்ல, தூங்கி கொண்டிருக்கிற நேரம் அல்ல, உங்களுக்குள்ள சண்டை போட்டு கொண்டிருக்கிற நேரம் அல்ல. ஓ, குடும்பத்துக்குள்ள சண்டை போட்டு கொண்டு, ஓ நீ பெரியவனா நான் பெரியவா, ஓ கணவன் மனைவியா மனைவி பெரிய பிள்ளைகள் பெரியவங்களா என்ற சூழ்நிலை இல்ல. கர்த்தர் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. The Lord has kept a door for you, open for you. திறந்த வாசலை கத்த வைத்திருக்கிறார். You only have to go and possess it. நாம் தான் சுதந்தரிக்கணும். You have to go and possess it. நாம் தான் சுதந்தரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க தான் போய் ஆக்கிரமிக்கணும். ஹல்லேலூயா. You have to go and possess it. நீங்கள் போய் It சுதந்தரிக்க. will not come straight away to you. You have to go and possess it. நீங்கள் அது கையில வராது, நாம் போய் சுதந்தரிக்க வேண்டும். And what Moses says, என்ன சொல்கிறார்? and Deuteronomy 1:6 says, உபாகமம் 1:6 பாருங்கள். உபாகமம் 1:6. you have dwelt long enough in this mount. நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். 7th verse says, 7 take your journey நீங்க பிரயாணம் பண்ணுங்க and go and occupy all directions. எல்லா திசையிலும் போய் நீங்க Verse 8 says, 8வது வசனம், behold, I have set the land before you. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? யாருக்கு முன்பாக? சத்தமா சொல்லுங்க. வாய்த்தனை பேசுங்க. யாருக்கு முன்பாக? சத்தமா எனக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. சத்தமா எனக்கு முன்பாக. சத்தமா சொல்லுங்க. அறிக்கை எடுங்க. எனக்கு முன்பாக. எனக்கு முன்பாக. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எனக்கு முன்பாக. சொல்லுங்க. எனக்கு முன்பாக. Before me. எனக்கு முன்பாக. The land is before me to possess it. இந்த தேசம் எனக்கு முன்பாக இருக்கிறது, நான் சுதந்தரிப்பேன். Moses told the people of Israel, the land is before you to possess. இந்த தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, நீ போய் அதை சுதந்தரி. Because his blood has already been shed. ஏனென்றால் அவருடைய ரத்தம் ஏற்கனவே சிந்தப்பட்டு விட்டது. The blood of Jesus has been shed for India. இந்தியாவுக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டு The blood ஆயிற்று. of Jesus has been shed for Chennai. சென்னை பட்டணத்துக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு The விட்டது. blood of Jesus has been shed for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டு The விட்டது. Lord has delivered. தேசம் விடுவிக்கப்பட்டது. Battle is won. Battle is won. வெற்றி, யுத்தத்திலே வெற்றி. The battle is won. யுத்தத்திலே வெற்றி பெற்று. Oh, the commander has gone before. தலைவர் முன்பாக சென்று, His presence has gone before. அவருடைய பிரசனம் சென்று விட்டது. We have to possess it. நாம் சுதந்தரிக்க வேண்டும். Hallelujah. Increase your faith. விசுவாசம் அதிகரிக்க. Increase your consecration. அர்ப்பணம் அதிகமாக. Increase your dedication. அர்ப்பணம் அதிகமாக. Look to the Lord. இயேசுவை நோக்கி பாருங்க. Increase your prayer life. ஜெப வாழ்க்கை. Early morning, knock the door of God. தேவனுடைய வாசலை தட்டுவோம். Spend sleepless nights. துக்கமற்ற இரவுகளை செலவிடுங்கள். Oh, don't give a wink for your sleep. தூக்கத்துக்கு இடம் கொடாதீர்கள். Rise early morning, midnight. அதிகாலை எழும்பி Middle of the night. நடுவில் Early in the morning. அதிகாலை Cry out to God. தேவனை கூப்பிடுங்க. The land is before you. இந்த தேசம் எனக்கு முன்பாக இருக்கிறது. Amen. Hallelujah. 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 கர்த்தர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.
ஹல்லேலூயா. இனி நாம் சும்மா இருந்தால் எபூசியர்களும் எமோரியர்களும் நம்மை சுற்றிலும் காணப்படும் சத்துருக்கள் நம்மை சுதந்தரிப்பார்கள். ஹல்லேலூயா. இப்போ யோசிக்கலாம், எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. We cannot judge what is happening around us. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை நம்மால் தேடிக்கொண்டிருக்க You முடியாது. have to be very careful. எச்சரிக்கையாக இருங்கள். The land is before you. தேசம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. Behold, I set the land before you. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக Go வைத்தேன். in and possess the land நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரியுங்கள். which the Lord sware unto your fathers. முற்பிதாக்களுக்கு தேவன் The வாக்குத்தத்தம் Lord பண்ணினார். has purchased this land. தேவன் இந்த தேசத்தை வாங்கி விட்டார். That is why the name of India is written in the book of the Bible. அதனால இந்திய தேசத்தின் பெயர் வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. It's written in the book of Esther. எஸ்தர் புத்தகத்தில் வருது. Why not America? அமெரிக்கா வரல. Why not so many other things? பல தேசங்கள் வரல. My Jesus loves India. என் தேவன் இந்தியாவை நேசிக்கிறார். Hallelujah. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. 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 God loves India. கர்த்தர் இந்தியாவை நேசிக்கிறார். That's why he sent Thomas. ஆகவே தான் தோமாவை Who அனுப்பினார். was Thomas? தோமா He doubted the resurrection of the Lord. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை சந்தேகித்த ஒரு மனிதன் தான். The Lord knows India have doubting people. கர்த்தருக்கு நல்லா தெரியும் இந்தியாவிலே சந்தேக பேர் வழி நிறைய பேர் இருக்காங்க. So that's why he sent doubting Thomas here. அதான் சந்தேக பேர் வழி அனுப்பிச்சாரு. Oh, hallelujah. To redeem India back to the Lord. என்ன இந்தியாவை தேவன் பக்கமாக மீட்க. India is in your hand. இந்தியா நம்முடைய கரங்களிலே. It's in your mouth. நம்முடைய வாயிலே. It's in your family. குடும்பத்திலே. You have to do something for India. அது செய்தாகணுங்க. You have to do something for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்காக செய்யுங்க. You have to do something for Chennai. சென்னைக்காக The செய்யுங்க. land is before you. இந்த தேசம் நமக்கு முன்பாக Your இருக்குது. country is before you. தேசம் இருக்குது. Yes, 1,000 times more blessings. 1000 மடங்கு ஆசீர்வாதம். It is given into your hand. நம்முடைய கைகளிலே. You have to go and possess the blessings. சுதந்தரியுங்கள். Hallelujah. The Lord wants to increase 1,000 times more. கர்த்தர் 1000 மடங்கு பெருக செய்வார். Yes, the Lord, as I told you in the fasting prayer, the blessings of wealth and health is before you. நமக்கு முன்பாக ஆரோக்கியமும் ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. Everything is before you. நமக்கு முன்பாக இருக்கிறது. Let your soul prosper. ஆத்துமா செழிக்கட்டும். And as you feed the soul in the presence of God, தேவ சமூகத்தில் இந்த ஆத்துமாவை போஷிக்கும் போது the Lord is going to do great things in your life. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Forget about all the works of the flesh. மாம்சத்தின் கிரியைகளை மறந்து விடுங்கள். What are the works of flesh? என்ன மாம்சத்தின் கிரியைகள்? But turn your Bibles to Galatians chapter 5, கலாத்தியர் 5க்கு திருப்பினார். verses 19 to 21. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 to 21. 19 21 பாருங்க. வாசிங்க பாருங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். My dear children of God, forget about all these works of flesh. இந்த மாம்சத்தின் கிரியைகளை மறந்து விடுவோம். Christian families, குடும்பங்கள், individuals, தனிநபர்கள். Oh, come on. Let your life in this earth be a blessing. இந்த பூமியில் உள்ள வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமையட்டும். Let the works of the flesh be destroyed. மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். If this works of flesh is there, மாம்சத்தின் கிரியைகள் இருந்தால் you cannot possess this 1,000 times blessings. 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க முடியாது. At the same time, you should have the fruit of the spirit. ஆவியின் கனியை வேண்டுமே. What are the fruit of the spirit? ஆவியின் கனிகள். Galatians 5:22. 5:22. Oh, வாசிங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். Hallelujah. Come on, have the fruit of the Spirit of God. ஆவியின் கனியை பெற்றிருங்கள். If you read your Bible, turn your Bibles to Ephesians எபேசியர் திருப்புங்கள். chapter 4, 4 பாருங்க. verses 1 to 3. 1-3. Oh, let us read it. ஆதலால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1-3. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா
endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. சமாதான கட்டியினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருங்கள். Let it be in the families. குடும்பத்தில் அது வரட்டும். Let it be in your church. சபையிலே வரட்டும். You be the instrument of peace in your church. உங்கள் சபையிலே நீங்கள் சமாதான காரணங்களாக. You don't be bothered about somebody else. Somebody is fighting for position. You don't be bothered about that. You be a messenger of peace. நீங்கள் சமாதான தூதுவர்களாக இருங்கள். You be a messenger of peace in your family. குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை சொல்லுங்கள். Endeavoring to keep the unity of the spirit. ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். காத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. In the bond of peace. சமாதானத்தின் கட்டு. Because God has called you for a blessing. தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்காக அழைத்திருக்கிறார். Amen. Oh, Ephesians 4:22 says. 4:22 பாருங்க எபேசியர். வாசிக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கடைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. சத்தம் hallelujah. Come back to the image of God which God has created you. தேவன் நமக்குள்ளாக சிருஷ்டித்த தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். You have been created in the image of God. தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டோம். Once we were of the old man. ஒரு காலத்தில் பழைய மனுஷனாக இருந்தோம். Old talkings, பழைய பேச்சு, old conversation, பழைய சம்பாஷணை, old speech, பழைய வார்த்தை, old habits. பழைய பழக்கவழக்கம். Forget about all these things. மறப்போம். Take up a new life in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கை. Be a new creature in Christ. புதிய சிருஷ்டி. Oh, be a new creature in Christ. கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்க்கை. You become a new creature. புதிய சிருஷ்டி. Possess the gates of the enemy. சத்துரு வாசல் சுதந்திரி. The Lord is opening 1,000-fold times blessings for you. கர்த்தர் நமக்கு 1000 மடங்கு ஆசீர்வாதம். With the old man you cannot conquer anything. பழைய மனிதனை வைத்து நாம் மேற்கொள்ள முடியாது. Unless you are a new creature in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதனாக இராவிட்டால் you cannot do anything. ஒன்றும் செய்ய முடியாது. Ephesians chapter 5 5ஆம் அதிகாரம் verses 8 to 11. 8ல இருந்து 11. வாசிக்கிறேன் பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ல இருந்து 11. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. எல்லாம் வாசிக்கலாமா? தமிழ்ல இங்கிலீஷ்ல வாசிங்க பார்க்கலாம். மைண்டுக்குள்ள போட்டோம். Ephesians chapter 5 8 to 11. 8ல இருந்து 11 வரைக்கும் சத்தமா வாசிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. That is a message for the church. சபைக்கான செய்தி அதான். That is a message for you. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி. Proving what is acceptable unto the Lord. தேவனுக்கு பிரியமானது. No fellowship with unfruitful works of darkness. அந்தகார கிரியைகளுக்கு இடம் கொடாதிருங்கள். Once we are of darkness. ஒரு காலத்திலே நாம் இருளுக்குட்பட்டவர்களாக தான் இருந்தோம். Now we are the children of light. இப்பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளா இருக்கிறோம். Amen. Hallelujah. Walk as the children of light. ஒளியின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்கள். As the light is going before you. அந்த ஒளி நமக்கு முன்பாக செல்கிறது. Walk as children of light. ஒளியின் பிள்ளைகளா நடந்து. The Lord opens his blessings for you. பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1,000 times more than what you are. இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு. Amen. Amen. Hallelujah. அதுதான் God's plan உங்களுக்கு. Hallelujah. இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பலுகி பெருகி பூமியை சுதந்திரித்து எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவதே உங்களுடைய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு வசனத்தை திறந்து வைத்திருக்கிறார், ஆசீர்வாதங்களை திறந்து வைத்திருக்கிறார். நீங்க தான் நாம் போய் வெற்றி பெறணும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? எத்தனை பேர் செய்ய போறீங்க? சத்தமா ஹல்லேலூயா.
Hallelujah. God will bless you. தேவன் ஆசீர்வதிப்பார். Possess the land. தேசத்தை சுதந்தரியுங்கள். The Lord goes before you. கர்த்தர் நமக்கு முன்பாக That's போகிறார். what the Lord spoke last month. அந்த மாத கர்த்தர் அதை பேசினார். My presence shall go before you. என் சமூகம் முன்பாக செல்லும். When he goes before us, அவர் நமக்கு முன்பாக போகும்போது bondage is broken. கட்டுகள் உடைக்கப்படும். அவர் clear பண்ணிட்டார் வே. Hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. உங்களுக்கு யாவட்டும் செய்து முடித்து விட்டார். ஆமென். நாம் தான் போய் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமா ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை சுதந்திரவாளிகளா வைப்பார். ஆமென். ஹalleluya. வெளிச்சத்தின் பிள்ளைகள் நீங்க. ஆமென். நல்ல சுகத்தோடு இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு இருப்பீங்க. உங்களுடைய ஜேர்னி எடுத்துக்கொண்டு தான் இருப்பீங்க. சத்துருங்களை மேற்கொள்ள முடியாது, நீங்க சத்துரை மேற்கொள்ளுவீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீங்க. ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. God is good.